வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி இந்த ஜவ்வரிசியை வச்சு ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு ஜவ்வரிசியை எடுத்து 3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போது அந்த ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கைப்பிடியும் கொஞ்சமும் வேர்க்கடலை சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம். இப்படி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி அந்த நெய்யிலே வதக்கணும். தண்ணி ஊற்றிடாதீங்க, நெய்யிலே வதக்குங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடு சேர்ந்து இந்த காய்கறியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்குல கொஞ்சமாக வேர்க்கடலை, கேரட், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா அது வாசனையாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகம் போட்டு வதக்குங்க. இந்த அளவுக்கு போதும். சீரகம் போட்டு வதக்கினா வாசனையாக நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு 2 தக்காளி, 1 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டு காய் நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கணும். நெய்யிலே தான் வதக்கணும், இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், சவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த காய்கறியில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த சவ்வரிசியை போட்டு கிண்டி எடுத்துட வேண்டியது தான். இது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட முடிய மாட்டேங்குது. கொஞ்சமாக சாப்பிடும்போதே திகட்டிடுது. ஆனால் காலையில் சாப்பிட்டோன்னா மத்தியானம் 3 மணி ஆனாலும் பசிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வயிறு எல்லாம் ஃபுல்லாகவே இருக்குது. இது நிறைய அதிகமாக சாப்பிடலாம் முடியாது, திகட்டிடுது. இப்போ நம்ம வறுத்து வச்ச பார்த்திங்களா, அந்த வேர்க்கடலையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு கிளறி வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இந்த டேஸ்ட் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா இதுக்கு சவ்வரிசி கொஞ்சம் குறைச்சிட்டு சூப் மாதிரி கூட இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அது சூப்பு தான் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் திகட்டுது. இப்போ சவ்வரிசி கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அதில் இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து தோலை நீக்கிட்டு 1-2 குறப்பாக அரைச்சி அந்த சவ்வரிசி கிச்சடியோட ஒரு கிளறி வச்சுட்டு சாப்பிட்லாம். இதெல்லாமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் சாப்பிடும்போது திகட்டுது பார்த்தீங்களா. அந்த மாதிரி டேஸ்ட்டு பிடிக்காதவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சுடுதண்ணி காய வச்சு அந்த சுடுதண்ணியை இந்த சவ்வரிசி கிச்சடியில் ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கு. சூப்பு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கிட்டிங்கன்னா. நாங்கள் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததை சூப் மாதிரி செஞ்சு குடிச்சிட்டோம். அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை விட அது நல்லா இருந்தது. தேங்க்யூ.